வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு Q&A செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ETF-க்கு மெயினா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாமா இல்ல ETF-ஐ கன்சிடர் பண்ணலாமா, எது பெட்டரான ஆப்ஷனா இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூ கம்பெனிஸை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. ஒய்சா ஹைபர்மார்ட், சொனாட்டா சாஃப்ட்வேர், நியூஜென் சாஃப்ட்வேர், டாடா பேட்டர்ன், சைமன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி இதை பத்தி டீடைலாவே கேட்டிருக்காங்க. சைமன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் இதுல இருந்து ஒரு டிமர்ஜர் ப்ராசஸ் நடக்க போற இன்டிமேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது எனர்ஜி செக்டரை தனியா பிரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர்லயும் நியூஜென் சாஃப்ட்வேரும் கொஞ்சம் மார்க்கெட்ல ஹையர் லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. இது வந்து வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பேரலா ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கோல்டு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் தங்கமயில் ஜுவல்லரியை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒய்சா ஹைபர் ரீட்டைல பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. இது வந்து குஜராத்தை பேஸா வச்சுட்டு டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு ரீட்டைல் ஷாப் தான் அது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இதுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்டாவும் வந்து இதுல மெயினா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலையன்ஸும் மெயினா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அதாவது டிமார்ட்டும் இருக்கு. ஸோ வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியா தான் வரும். ஸோ அதனால வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனில ரிஸ்க் எடுக்கிறத விட குவாலிட்டியான கம்பெனில பை பண்ணி வச்சிருந்தா நம்ம சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவே அமையும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா ட்ராக் பண்ண வேண்டியது, அதாவது நீங்க வந்து ஒரு மார்க்கெட் பிகினரா இருந்தீங்கன்னா ETF-ஐயும் கன்சிடர் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டையும் கன்சிடர் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து ETF-ஐ கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சப்போஸ் நீங்க ETF-ஓ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ நீங்க கன்சிடர் பண்ணலாம். நம்ம அதுல மெயினா நோட் பண்ண வேண்டியது ட்ராக்கிங் எரர் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிறது அந்த ஃபண்டு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ, அதாவது அந்த இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதே அளவுக்கு அந்த ஃபண்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். நல்ல வால்யூம் ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்டோ ETF நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணி பார்த்துட்டு பிலோ 1% கீழே இருக்கிற மாதிரி இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம SIP மோட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லம்சம் மோட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். SIP பொறுத்த வரைக்கும் நீங்க 500 ரூபீஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம்ல ஏதாச்சும் மார்க்கெட்ல ஹியூஜான கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க லம்சம் மோட்லயே கன்சிடர் பண்ணலாம். ஹெல்த் கேர் ETF-க்கும் ஃபார்மா பீஸ் ETF-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த் கேரும் ஃபார்மாவுக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபார்மால வரும். ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு டிபெண்டா இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல், மெடிக்கல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வரும். மேக்ஸிமம் மோர் ஆர் லெஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. ஹெல்த் கேர்ல வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபார்மால வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஓவர்லாப்பிங் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸோ எதை நம்ம செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்குங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ETF-லயோ எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணும். மார்க்கெட் பிகினரா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்மால் ரீட்டைல் பர்சனா இருக்கிறவங்களுக்கும் சரி, இதுதான் வந்து பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் டூலா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ETF-க்கு மெயினா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகேயன் ஐடியில இருந்து சொனாட்டா சாஃப்ட்வேரை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க, நியூஜென் சாஃப்ட்வேரை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியா இருந்தாலுமே கொஞ்சம் வேல்யூஷன் பிரகாரம் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஹையா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து டாப் லெவல் கம்பெனிஸே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டெக் மகேந்திரா ஆகட்டும், LTI Mindtree, TCS, HCL டெக்னாலஜி, விப்ரோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவான PE-ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸா தான் அமைய போகுது. AI வந்து டெவலப் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த கம்பெனி வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர் சரி, நியூஜென் சாஃப்ட்வேர், இது ரெண்டுமே வந்து வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தா இந்த டாப் கம்பெனியோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிரீம் லேயர் கம்பெனிஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியும். டாடா பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு மெயினான கம்பெனியா இருக்காங்க. இவங்க ஏரோஃபேஸ்ல வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அதுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தா அப்படின்னா டாடா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூஷன்ல இருக்கு. இப்பதான் லாஸ்ட் வீடியோல கூட ரீசெண்டா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா இல்ல
எப்படி கன்சிடர் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பாரத் டைனமிக் இருக்குது, எல்என்டி இருக்குது, பெல் இருக்குது, ஹெச்ஐஎல் இருக்குது, கொச்சின் ஷிப்யார்டு, இதெல்லாம் வந்து டாப் லெவல் கம்பெனிஸாக இருக்குது. டாடா பேட்டர்னும் வந்து ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சீமென்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து சூட்டபுளான ஸ்டாக்ஸ், அதில் என்னென்ன கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து நம்ம சீமென்ஸும் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு டிமெர்ஜர் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. அதாவது 1:1 ரேஷியோவில் நடக்க போகுது. சீமென்ஸில் இருந்து தனியாக சீமென்ஸ் எனர்ஜி வந்து தனியாக ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. இது வந்து 2025 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இதெல்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணுறப்ப நம்ம சேனல்லேயே வந்து இதுக்கு உண்டான இன்டிமேஷன் எல்லாமே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியை பற்றி கேட்டிருக்காங்க. ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் வர்ற கம்பெனிஸ் தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, டைட்டன் இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. கோல்டு கம்பெனி எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து கல்யாணமோ டைட்டமோ இந்த மாதிரி குவாலிட்டியான நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண முடியும். தங்கமயில் ஜுவல்லரி நம்ம கன்சிடர் பண்றப்ப இப்போ வந்து இது ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறது. அதாவது டைட்டன், கல்யாண், தங்கமயில் இது வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஸோ கோல்டுலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாவும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்ட் இருக்கு, கோல்டு பீசஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கோல்டை வச்சு பிசினஸ் பண்ற ஃபினான்ஸ் கம்பெனிஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்கு, முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து லாங் டேர்ம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுமா, கோல்டு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்ல சாவரின் கோல்டு, கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்ல கோல்டு லோன் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமாங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம சேனல்லையே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நான் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வைசா ஹைபர் ரீட்டைல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 260 கோடி இருக்கிற ஒரு ஸ்மால் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே வந்து மார்க்கெட் டாப் லீடராக இருக்கிற கம்பெனிஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். தங்கமயில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 4000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைட்டன் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியா கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நியூஜென் சாஃப்ட்வேரும் சொனாட்டா சாஃப்ட்வேரும் பாத்தீங்க அப்படின்னா பிஇ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நியூஜெனுக்கு வந்து 59 இருக்கு, சொனாட்டா சாஃப்ட்வேருக்கு 42 இருக்கு. இதை விட நம்ம டிஸ்கஸ் பண்ண டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜி, விப்ரோ, எல்டிஐ மெயின்ட்ரி, டெக் மகேந்திரா இது எல்லாமே வந்து அட்ராக்டிவான பிஇல தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். டாடா போட்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஇ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இது என்ன மாதிரி வந்து ஃபண்ட் அலாட் பண்றாங்க, ஸோ இதோட growth எப்படி இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 3400 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 1700 இருக்கு. 1 இயர்ல வந்து ஹியூஜான வேல்யூஷனை வந்து ரீச் பண்ணிருக்கு. ஸோ கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சீமென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கா இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பிஇ 55 இருக்கு. ஸோ வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டாக்குமே கொஞ்சம் வேல்யூஷன் பிரகாரம் காஸ்ட்லியா தான் இருக்கு. சீமென்ஸ் கொஞ்சம் வேல்யூஷன் பிரகாரம் காஸ்ட்லியா இருந்தாலுமே லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸ் தான். அதர் கம்பெனிஸ்க்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்ஐபி மோட்லயோ இல்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா லம்சம் மூலியா இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.